டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸுடன் இணைந்திருக்கும் உங்களை அனைவருக்கும் இனிய நாள். இப்போது நீங்கள் எமது ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் எவ்வாறு நாம் வைத்திருக்கும் URL ஒன்றை லான்ச் செய்வது என சொல்லித் தருகின்றேன். இது மிகவும் முக்கியமான ஃபீச்சர் ஒன்று. உங்கள் பல அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் செய்ய நேரிடும். நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் வீடியோ ஒன்றுக்கு அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு பிளாக் ஒன்றுக்கு லான்ச் செய்ய வேண்டும் என்றால் இவ்வாறு மிகவும் காமனான ஃபீச்சர்ஸ் தான் உள்ளது. அப்படியானால் நம்மிடம் உள்ள மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஒன்றை கிளிக் செய்த பிறகு அதனுடன் தொடர்புடைய பேஜுக்கு சென்று கீழே லான்ச் URL அல்லது ஏதாவது ஒரு பட்டனை உருவாக்குவோம். அதன் பிறகு இதை கிளிக் செய்த பிறகு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் URLக்கு தொடர்புடைய பேஜானது லான்ச் ஆகும் விதத்தில் நாம் உருவாக்குவோம். இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் ப்ரொவைடரை உருவாக்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் URLக்கு ஒரே URL தான் நான் கொடுத்தேன், அதாவது நமது GitHub ரெபோசிட்டரியின் URL. எனவே இதற்கு உங்களுக்கு விருப்பமான விதத்தில் URL-ஐ ரிப்ளேஸ் செய்ய முடியும். அப்படியானால் நாம் கோடுக்கு சென்று இந்த விடயங்களை நாம் எவ்வாறு சரியாக செட்டப் செய்வது என பார்ப்போம். சரி, இந்த செக்ஷனில் நாம் சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜுக்கு செல்ல வேண்டும். இது மிகவும் அழகான ஒன்று அல்ல. எனவே இங்கு இந்த செக்ஷனை இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான விடயத்தை சொல்லித் தருகிறேன். இங்கு வியூ டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பட்டன் மீது கிளிக் செய்த பிறகு உங்கள் வெப்பில் இந்த அப்ளிகேஷனில் தெரியும் விதத்தில் நீங்கள் தனியாக ஒரு URL-ஐ லான்ச் செய்ய முடியும். எனவே நான் அந்த விடயத்தை எவ்வாறு செய்வது என்று இப்போது உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சரி, நாம் கோடுக்கு செல்வோம். கோடுக்கு சென்று இவை அனைத்தையும் நான் க்ளோஸ் செய்கிறேன். கோடில் நீங்கள் நன்றாக பாருங்கள், இந்த URL-ஐ லான்ச் செய்ய இங்கு நமக்கு ஒரு பேக்கேஜ் தேவைப்படுகிறது. நாம் அந்த பேக்கேஜை கடந்த செக்ஷனில் ஆட் செய்து கொண்டோம். இங்கு உள்ள URL லான்ச்சர் என்ற பேக்கேஜ் ஆனது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எனவே நீங்கள் pubdiv-க்கு சென்று இந்த URL லான்ச்சர் பேக்கேஜை இன்ஸ்டால் செய்யுங்கள். சரி, இப்போது நாம் இங்கு உள்ள நமது சிங்கிள் எக்ஸசைஸை கிளிக் செய்த பிறகு அந்த சிங்கிள் எக்ஸசைஸின் டீட்டெயில்ஸ் உள்ள இது போன்ற ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆக வேண்டும். அப்படியானால் நாம் இப்போது கோ ரவுட்டருக்கு சென்று நாம் ஒரு நேவிகேஷனை அல்லது ஒரு ரூட்டை டிஃபைன் செய்வோம். நான் முதலில் இதற்கு ஒரு ரூட் நேமை உருவாக்குகிறேன். நீங்கள் இப்போது ஒரு சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸுக்கு தான் செல்கிறீர்கள். அதனால் நான் இதை மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் விதத்தில் கொடுக்கின்றேன். சரி, இப்போது நாம் ரூட் நேமை உருவாக்கி கொண்டோம். இப்போது ரவுட்டருக்கு செல்வோம். ரவுட்டருக்கு வந்து இதற்கு நாம் கோ ரூட் ஒன்றை உருவாக்குவோம். கமா ஒன்றை கொடுத்து நாம் மற்றொரு ரூட்டை உருவாக்குவோம். பாத்துக்கு நாம் அங்கு காப்பி செய்து கொண்ட பாத்தை கொடுப்போம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் போல உங்களுக்கு விருப்பமான ஒன்றை கொடுக்கவும். பாத்தை கொடுக்கும் போது ஒரே பாத்தை கொடுக்க வேண்டாம், கிராஷ் ஆகி எரர் வரும். எரர் ஒன்று வரும்போது எரர் பேக்கேஜ் ஒன்றை உருவாக்குவது எவ்வாறு என ஃப்ளட்டர் கோ ரவுட்டர் மாஸ்டர் கிளாஸ் என்ற செக்ஷனில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். நான் நேமை கொடுக்கின்றேன். ரூட் நேம்ஸில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்பதுதான் நேம் ஆகும். நான் பில்டரை கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பில்டருக்கு நாம் கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்டேட்டை எடுக்க முடியும். நான் query parameter விதத்தில் இங்கு இந்த டீட்டெயில்ஸை எடுக்கின்றேன். அதனால் நான் முதலில் மைண்ட்ஃபுல் சிங்கிள் எக்ஸசைஸ் ஒன்றை டிஸ்ப்ளே செய்து கொள்ள பேஜை உருவாக்கி கொள்கின்றேன். அது எனக்கு இலகுவாக இருக்கும். நான் பேஜஸுக்கு வந்து மெயின் பேஜஸில் கொடுக்க வேண்டாம். அதற்கு நாம் நேவிகேஷனுக்கு வரும் பேஜஸை மட்டுமே கொடுப்போம். நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜ் என கொடுக்கின்றேன். டீட்டெயில்ஸ் பேஜ் டாட் நான் இதை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்குகின்றேன். நான் இதை மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜாக கொடுக்கின்றேன்.
நாம் முதலில் இதை இவ்வாறு வைப்போம். நாம் பிளேஸ் ஹோல்டர் ஒன்றை கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் ரவுட்டரில் மீதி உள்ளவற்றை உருவாக்குவோம். நாம் இங்கு இதற்கு ரிக்வயர்ட் செய்வோம். உங்களுக்கு தெரியும், மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்று இதற்கு பாஸ் ஆக வேண்டும். அப்போதுதான் எனக்கு இந்த டேட்டாவை உருவாக்க முடியும். நான் இங்கு மேலே வந்து ஃபைனல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என கொடுக்கின்றேன். நான் இதை ரிக்வயர்டாக கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்கின்றேன். நான் இப்போது இதற்கு ரிக்வயர்ட் செய்திருப்பது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்று ஆகும். எனவே இந்த விடயங்கள் உங்களுக்கு இப்போது புரிய வேண்டும். எனவே உங்களுக்கு இதை ப்ரொவைடரில் இருந்தும் எடுக்கவும் முடியும். எனக்கு இதை ரவுட்டர் மூலம் எடுப்பது எவ்வாறு என தான் கற்றுத்தர வேண்டும். அதனால் நான் இதை உருவாக்கினேன். ஃபைனலாக நான் இப்போது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை இதற்கு அசைன் செய்ய வேண்டும். நான் முதலில் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களுக்கு புரியும், நான் ரிட்டர்ன் செய்யும் போது இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை பாஸ் செய்ய வேண்டும். இப்போது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்பது நான் உருவாக்க வேண்டும். அதை நான் query பேராமீட்டரிலிருந்து எடுக்கின்றோம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்பதை நான் எடுக்கின்றேன். இங்கு இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்பது உங்களுக்கு தெரியும் முழுமையான ஆப்ஜெக்ட் ஒன்று ஆகும். இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்ற ஆப்ஜெக்டை எனக்கு query பேராமீட்டர் ஒன்றின் ஊடாக இவ்வாறு ஒரே தடவையில் பாஸ் செய்ய முடியாது. இதனை நாம் JSON ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்துதான் நாம் இதை பாஸ் செய்ய வேண்டும். எனவே நான் இந்த மெத்தடை எழுதி இதை என்ன செய்தேன் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நமது query பேராமீட்டரில் இருந்து நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் JSON-ஐ முதலில் எடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ஸ்டேட்டில் URI-ல் இதன் உள்ளேதான் query பேராமீட்டர் இருக்கின்றது. query பேராமீட்டர்ஸில் இருந்து தான் இருக்கின்றது. நான் இங்கு இப்போது நாம் எடுக்க மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற கீயை கொடுக்கின்றேன். நாம் முன்பு ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் ஒன்றை பாஸ் செய்து கொண்டோம். அதனால்தான் இங்கு இஷ்யூ வருகிறது. மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்பதை எடுக்கவும். சரி, இப்போது இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் நான் இங்கு JSON-இலிருந்து எடுத்த பிறகு JSON-இலிருந்து வரும் டீட்டெயில்ஸை நான் இப்போது டாட் ஆப்ஜெக்டாக மீண்டும் கன்வெர்ட் செய்கின்றேன். எனவே அதற்குத்தான் நாம் அந்த ப்ரொவைடர்ஸ் உள்ளே அல்லது நாம் மாடல்ஸ் உள்ளே ஃப்ரம் JSON and to JSON என சில மெத்தட்ஸை டிஃபைன் செய்தோம். இப்போது எனக்கு ஃபைனல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை உருவாக்க முடியும். அதாவது இங்கு உள்ள மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை நான் இப்போது உருவாக்க போகின்றேன். உங்களுடைய மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் JSON-ஐ எடுக்கவும். இந்த JSON-இலிருந்து நான் ஒரு டாட் ஆப்ஜெக்டை உருவாக்க வேண்டும். முதலில் நாம் ஒரு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஊடாக இதை செய்வோம். ஏனெனில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்பதில் எனக்கு ஃப்ரம் JSON என மெத்தட் ஒன்று உள்ளது. மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஃப்ரம் JSON. பிறகு உங்களுக்கு JSON டீகோட் என்ற மெத்தட் ஊடாக நமது JSON ஆப்ஜெக்டை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், JSON ஆப்ஜெக்ட் தான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் JSON என இருக்கின்றது. இதை கண்டிப்பாக நல்விதத்தில் குறிப்பிட வேண்டும். சில நேரங்களில் நான் இங்கு என்ன செய்தேன் என புரியாமல் போகலாம். நாம் இதற்கு டேட்டாவை மறுபக்கத்தில் பாஸ் செய்யும் மெத்தடையும் உருவாக்கி இங்கு என்ன நடந்தது என நான் சொல்லித் தருகிறேன். இப்போது நாம் நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு செல்வோம். இதன் UI-ஐ அழகாக உள்ள விதத்தில் நாம் உருவாக்கி கொள்வோம். நாம் இப்போது இங்கு ஒரு ஸ்கேஃபோல்டை ரிட்டர்ன் செய்வோம். இதுதான் சிங்கிள் டீட்டெயிலை காட்டும் பேஜ் ஆகும். நான் ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் ஒன்றை உருவாக்குகின்றேன். நீங்கள் ஆப் பாருக்கு ஆப் பார் விஜெட் ஒன்றைத்தான் பாஸ் செய்ய வேண்டும். டைட்டிலை நான் ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டாக கொடுக்கின்றேன். கான்ஸ்ட் டெக்ஸ்ட். இதற்கு நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் டீட்டெயில்ஸ் என கொடுப்போம். நான் இதை ஸ்டைல் செய்கின்றேன். முன்பு இருந்த அதே ஸ்டைல் தான், அதனால் உங்களுக்கு காப்பி செய்ய முடியும். அல்லது நான் இதை விரைவாக டெக்ஸ்ட் ஸ்டைல் விதத்தில் எழுதுகிறேன். உங்களுக்கு தெரியும், ஃபொண்ட் சைஸை நாம் 29ஆக கொடுத்தோம். அடுத்து ஃபொண்ட் வெயிட்டை நான் போல்டாக கொடுக்கின்றேன். அடுத்து கலர் விதத்தில் அப் கலர்ஸில் பிரைமரி பர்பிள் கலர். இதோ நாம் இப்போது மைண்ட்ஃபுல் டீட்டெயில்ஸ் பேஜை உருவாக்கி விட்டோம். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும்,
நம்மிடம் உள்ள மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜில் இங்கு இப்போது நாம் இதை கிளிக் செய்த பிறகு ரீடிரெக்டாக உருவாக்க வேண்டும். இப்போது நாம் அதை எவ்வாறு உருவாக்குவது என பார்ப்போம். நான் இங்கு இப்போது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்பது இங்கு உள்ள முழுமையான பேஜ் ஆகும். முழுமையான பேஜில் உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் கண்டெய்னர் உள்ளே தான் இதை கொடுத்தேன். நாம் கண்டெய்னரை கெஸ்டர் டிடெக்டரில் ரேப் செய்து இந்த நேவிகேஷனை செட்டப் செய்து இதற்கு சரியாக டேட்டாவை பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நாம் அதை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும், கண்டெய்னர் இருக்கிறது. இந்த கண்டெய்னரை தான் நான் லிஸ்ட் வியூவுக்கு உள்ளே ரிட்டர்ன் செய்து கொண்டேன். உங்களுக்கு இந்த கண்டெய்னரை விஜெட்டால் ரேப் செய்ய முடியும். நமக்கு பொருத்தமான விஜெட் தான் கெஸ்டர் டிடெக்டர் ஆகும். உங்களுக்கு தெரியும், கெஸ்டர் டிடெக்டருக்கு எனக்கு ஆன் டேப் மெத்தடை பாஸ் செய்ய முடியும். இப்போது நான் எவ்வாறு நாம் சரியாக query பேராமீட்டர் விதத்தில் இந்த டேட்டாவை உருவாக்கி பாஸ் செய்வது என கற்றுத்தருகிறேன். நாம் இப்போது கோ ரவுட்டர் ஒன்றை செட்டப் செய்து இருக்கிறோம். அப்படியானால் கோ ரவுட்டரை எடுக்க வேண்டும். கோ ரவுட்டர் .off. இங்கு கோ ரவுட்டரை இம்போர்ட் செய்துவிட்டால் சரி. நாம் query பேராமீட்டர் ஒன்றினால் go named அல்லது push named தான் தேவைப்படுகிறது. ஆனால் எனக்கு பொருத்தமானது push named ஆகும். ஏனெனில் எனக்கு பேக் பட்டன் தேவை. அப்போது நமக்கு மேனுவலி செட்டப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நமக்கு இங்கு எதற்கு புஷ் ஆக வேண்டும் என டிஃபைன் செய்ய வேண்டும். அதனால் உங்களுக்கு முடியும், புஷ் நேம்ட் என்பதற்கு உள்ளே ரூட் நேம்ஸில் மெயின் அல்லது நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கு தான் செல்ல வேண்டும். இதற்கு செல்வதோடு கூட நாம் நமது query பேராமீட்டர்ஸை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் ரவுட்டருக்கு சென்றால் இங்கு உள்ள இந்த கீ மூலம்தான் பாஸ் செய்ய முடியும். நான் இங்கு வந்து query பேராமீட்டர்ஸை இப்போது பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நான் எவ்வாறு query பேராமீட்டர்ஸை பாஸ் செய்வது? உங்களுக்கு தெரியும், இது கீ. மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற கீ நமக்கு தெரியும். இப்போது நான் வேல்யூவை பாஸ் செய்ய வேண்டும். எனக்கு வேல்யூ விதத்தில் பாஸ் செய்ய வேண்டியது இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜில் உள்ள மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் மாடல் ஆகும். ஆனால் இங்கு நாம் query பேராமீட்டர்ஸ் விதத்தில் டிரெக்ட்லி டேட்டா மாடல்ஸை பாஸ் செய்ய முடியாது. இதை JSON விதத்தில் கன்வெர்ட் செய்துதான் பாஸ் செய்ய வேண்டும். அப்படியானால் இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், இங்கு நாம் JSON விதத்தில் கன்வெர்ட் செய்ய முடியும். JSON.encode decode அல்ல, என்கோட் செய்ய வேண்டும். இங்கு நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸுக்கு சென்ற பிறகு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்று தான் எனக்கு தேவை. உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் இதை சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என டிஃபைன் செய்தோம். சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் உள்ளே டு JSON என சில மெத்தட்ஸ் உள்ளது. இந்த டு JSON என்ற மெத்தட் மூலம் உங்களுக்கு இதை JSON ஆக கன்வெர்ட் செய்ய முடியும். இதோ இந்த விடயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்போது புரியும், இங்கு சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்பதை தான் இங்கு எடுப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும், நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை தான் இங்கு எடுப்போம். இதை நான் JSON விதத்தில் JSON ஆப்ஜெக்ட் விதத்தில் கன்வெர்ட் செய்துதான் நான் ரவுட்டரை பாஸ் செய்கிறேன். பிறகு ரவுட்டரில் தான் இந்த பக்கத்தில் இருந்து வரும் JSON ஆப்ஜெக்டை இவ்வாறு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் JSON என query பேராமீட்டர்ஸில் வரும் இந்த JSON ஆப்ஜெக்டை நான் எடுக்கின்றேன். இந்த JSON ஆப்ஜெக்டை நாம் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு பாஸ் செய்ய முடியாது தானே? அப்படியானால் ரவுட்டரை ஊடாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும். ரவுட்டரில் இருந்து இப்போது இந்த JSON-ஐ எடுத்து இந்த JSON டேட்டாவை மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் விதத்தில் கன்வெர்ட் செய்கிறது. நீங்கள் காணலாம், ஃப்ரம் JSON என்ற மெத்தடில் தான் கன்வெர்ட் செய்கிறது. நாம் JSON டீகோட் ஊடாகத்தான் செல்ல வேண்டும். ஏனெனில் நாம் என்கோட் ஆல் டீகோட் செய்ய வேண்டும். JSON-ஐ பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் JSON-ஐ தான் டீகோட் செய்கிறேன். பிறகு இந்த டீகோட் செய்து கொண்ட இந்த எக்ஸசைஸை நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜில் இங்கு இந்த பெராமீட்டருக்கு இவ்வாறு பாஸ் செய்திருக்கின்றேன். இங்கு என்ன நடந்தது என இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். எனக்கு இங்கு டிரெக்ட்லி query பேராமீட்டர் விதத்தில் நார்மலி ஒரே தடவையில் டாட் ஆப்ஜெக்டை பாஸ் செய்ய முடியாது. எனவே நான் இதை சொல்லித் தருவதற்கு காரணமும் அதுதான். இல்லையெனில் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகி விடுவீர்கள். நான் முன்பு இதனை சொல்லித்தரவில்லை.
அதனால் இதை கட்டாயம் நினைவில் வைத்திருக்கவும். அதனால்தான் இதை query parameters விதத்தில் எடுத்தேன். path parameters விதத்தில் கன்வெர்ட் செய்ததும் அதனால்தான். நமக்கு நேரடியாக டாட் ஆப்ஜெக்ட்ஸை இந்த ரவுட்டரின் ஊடாக ரூட்டிங்ஸ்க்கு பாஸ் செய்ய முடியாது. இதை கன்வெர்ட் செய்துதான் இவ்வாறு பாஸ் செய்ய முடியும். இதை மிகவும் கடினமான விடயம் இல்லை. இந்த கன்செப்ட் சரியாக புரிந்தால் இங்கு என்ன நடக்கிறது என உங்களுக்கு புரிய வேண்டும். சரி, இப்போது நாம் டேட்டாவை பாஸ் செய்வோம். இப்போது நாம் டெர்மினலுக்கு வந்து பார்ப்போம். நான் இதை ரீஸ்டார்ட் செய்கிறேன். நாம் புதிதாக ஒரு ரவுட்டரை செட்டப் செய்ததால் ரீஸ்டார்ட் செய்து நமது டெர்மினலில் டீபக் கன்சோலில் ஏதாவது இஷ்யூஸ் வருகிறதா என பார்ப்போம். உங்களுக்கு இங்கு டீபக் கன்சோலை ஓப்பன் செய்ய முடியும். நீங்கள் காணலாம் டீபக் கன்சோலில் எந்த இஷ்யூவும் இல்லை. அதனால் நான் இதை க்ளோஸ் செய்கிறேன். இப்போது நாம் நமது அப்ளிகேஷனை ஓப்பன் செய்வோம். நாம் அப்ளிகேஷனை இப்போது கிளிக் செய்த பிறகு கண்டிப்பாக நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் காணலாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு செல்கிறது. நீங்கள் காணலாம் இவ்வாறு ஒரு பேக் பட்டன் உள்ளது. எனவே இந்த பேக் பட்டனின் கலர்ஸை மாற்ற முடியும். அந்த விடயங்களை நீங்கள் சற்று சர்ச் செய்தால் உங்களுக்கு தேடிக்கொள்ள முடியும். நான் எல்லாவற்றையும் இங்கே சொல்லித்தர மாட்டேன். நீங்கள் காணலாம் இவ்வாறு நமக்கு பாஸ் செய்ய முடியும். இப்போது நாம் அழகாக மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜுடன் தான் வேலை செய்ய வேண்டும். இப்போது நமக்கு இங்கு பாஸ் ஆகும் டீட்டெயில்ஸ் அழகாக இந்த யூஐயில் காட்ட மட்டுமே இருக்கிறது. முதலில் நாம் ஒரு ஆப் பாரை உருவாக்கினோம். இந்த ஆப் பார் தான் இங்கு டிஸ்பிளே ஆகிறது. நாம் ஆப் பாரில் இருந்து வெளியே வந்து இப்போது பாடியை உருவாக்குவோம். சரி, நான் பாடி விதத்தில் முதலில் ஒரு சேஃப் ஏரியா உள்ளே சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை கொடுக்கின்றேன். ஏனெனில் இதை ஸ்க்ரோல் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இதன் உள்ளே சைல்டு இருக்கிறது. இந்த சைல்டு விதத்தில் நான் ஒரு காலம் விஜெட்டை கொடுக்கிறேன். காலமில் சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும். நீங்கள் காணலாம் இங்கு ரீஸ்டார்ட் ஆகும்போது மீண்டும் நான் இந்த பேஜுக்கு வருகிறேன். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நாம் இங்கு முதலில் யூஐயை உருவாக்குவோம். நான் முதலில் இந்த காலமை ஒரு பேடிங் விஜெட் ஒன்றில் ரேப் செய்கின்றேன். அப்போது நமக்கு அதை அழகாக பார்க்க முடியும். நான் இங்கு பேடிங்கை கொடுத்திருக்கிறேன். சிமெட்ரிக். எனக்கு ஹொரிசோண்டல் டிரெக்ஷனில் 16 பேடிங் வேண்டும். எனக்கு வெர்டிக்கல் டிரெக்ஷனில் 10 பேடிங் ஒன்று வேண்டும். அடுத்து சில்ட்ரன் லிஸ்டை கொடுப்போம். அதற்கு முன் நான் இங்கு cross axis alignment dot start விதத்தில் cross axis alignmentஐ உருவாக்குகின்றேன். இப்போது நான் முதலில் எனது எக்ஸசைஸின் டைட்டிலை டெக்ஸ்ட் விஜெட்டின் விதத்தில் டிஸ்பிளே செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இப்போது நமக்கு டேட்டா கிடைத்து இருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் விதத்தில் பாஸ் செய்தோம். இந்த வரும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸில் நீங்கள் காணலாம், நாம் சரியாக மாடல்ஸாக பாஸ் செய்யும் போது நமக்கு ஃபீல்ட்ஸை மிகவும் எளிதாக ஆக்சஸ் செய்ய முடியும். இப்போது நாம் நேமை கொடுத்து சேவ் செய்த பிறகு நமது எக்ஸசைசஸில் இவ்வாறு நமக்கு நேமை பார்த்து கொள்ள முடியும். இப்போது நான் இதற்கு ஸ்டைலிங் கொடுத்து இதை டெக்கரேட் செய்ய வேண்டும். நான் இங்கு ஆப் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸில் டைட்டில் ஸ்டைலை எடுக்கின்றேன். நான் இதை மாற்றப் போவது இல்லை. டைட்டில் ஸ்டைல் நல்லது. அடுத்து நான் ஒரு கன்ஸ்ட் சைஸ் பாக்ஸை கொடுப்போம். ஹைட்டை 10 கொடுக்கிறேன். அடுத்து நான் இதிலிருந்து காப்பியை எடுக்கின்றேன். கேட்டகரியையும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டாக டிஸ்பிளே செய்ய வேண்டும். இங்கு ஒரு கமாவை கொடுக்கவும். நான் இங்கு கேட்டகரியை டிஸ்பிளே செய்கின்றேன். எனக்கு இங்கு பெரிய டெக்ஸ்ட் ஸ்டைல் தேவையில்லை. இதனால் நான் இந்த ஸ்டைலிங்கை நீக்குகிறேன். ஸ்டைலிங்கை நீக்கி நான் இங்கு ஹைட்டை 20 கொடுக்கின்றேன். சரி, அடுத்து நான் இங்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கின்றேன். எனவே உங்களுக்கு இந்த விடயங்களை டெக்கரேட் செய்ய முடியும். அதை கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான விதத்தில் ஸ்டைலிங் செய்யுங்கள். டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தேன். இப்போது நாம் இவை எவ்வாறு வந்து இருக்கின்றது என பார்ப்போம். நீங்கள் காணலாம், இப்போது அழகாக அட் ஆகி இருக்கின்றது. உங்களுக்கு இந்த ஃபாண்ட் சைஸஸை அதிகரிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த விடயங்களை செய்யுங்கள். நான் இப்போது அந்த விடயங்களை செய்ய போவது இல்லை. நாம் இங்கு ஒரு சைஸ் பாக்ஸை கொடுப்போம். இப்போது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தானே காட்ட வேண்டும். நீங்கள் காணலாம், இங்கு இமேஜுக்கு சென்றால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை காட்டும் போதுதான் நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு இப்போது
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ப்ரொவைடருக்கு சென்றால் உங்களுக்கு பார்க்க முடியும். நான் இங்கு ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தால் பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் அரேமாக இருக்கிறது. இவ்வாறு ஒரு அரே விதத்தில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. நமது லாஜிக்கில் இதை எவ்வாறு செய்வது என நாம் இதை செப்பரேட் செய்ய வேண்டும். சரி, அதை எவ்வாறு செய்வது என இப்போது நாம் பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வாறு உள்ள அரேவை நான் இவ்வாறு அழகாக பாயிண்ட் ஃபார்மில் இவ்வாறு டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். எனவே இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. அதை எவ்வாறு செய்வது என நான் இப்போது சொல்லித் தருகிறேன். சரி, நான் முதலில் இங்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டை கொடுக்கின்றேன். சைஸ் பாக்ஸுக்கு கீழே நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இதை கன்ஸ்டன்ட் விதத்தில் கொடுக்க முடியும். இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நான் இங்கும் 20 என ஒரு சைஸ் பாக்ஸை கொடுக்கின்றேன். இப்போது இவ்வாறு உங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை ஸ்ப்ரெட் செய்ய முடியும். மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் டாட் என மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுக்கவும். மேப் என்ற மெத்தடில் அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஊடாகவும் செல்ல முடியும். மேப் என்ற மெத்தட் மூலம் அனைத்து எலிமெண்ட் ஊடாகவும் செல்ல முடியும். இந்த எலிமெண்ட்டை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் என பெயரிடுகிறேன். இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஊடாகவும் செல்ல முடியும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஊடாக செல்லும் போது உங்களுக்கு இதை சரியாக கொடுக்க மட்டுமே உள்ளது. இங்கு செமிகோலன் ஒன்று தேவையில்லை. நான் இங்கு இப்போது விஜெட்களை உருவாக்குகிறேன். நான் முதலில் ஒரு பேடிங் விஜெட்டை கொடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், பேடிங்கை நமக்கு முதலில் கொடுக்க முடியும். நான் இங்கு எட்ஜ் இன்சர்ட் சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். வெர்டிக்கல் டிரெக்ஷனில் மட்டும் உங்களுக்கு 4 போன்ற பேடிங் ஒன்றினை கொடுக்க முடியும். இவ்வாறு கமாஸ் கொடுத்து பிரித்து கொள்ளவும். அப்போது உங்களுக்கு இதை அழகாக ஃபார்மேட் செய்ய முடியும். இது சரியாக ஃபார்மேட் ஆனால் உங்களுக்கு கோடை எழுதுவதும் மிகவும் எளிதாக இருக்கும். சரி, நான் இப்போது பேடிங்கை கொடுத்து விட்டேன். இப்போது சைல்டு விதத்தில் நான் அவற்றை சரியாக உருவாக்க வேண்டும். நான் சைல்டு விதத்தில் ரோ கொடுக்க வேண்டும். ஏன் ரோ ஒன்றை கொடுக்கிறோம்? நீங்கள் காணலாம். அந்த டாட்டுடன் தான் நான் இவற்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் காணலாம், அந்த டாட் மற்றும் அந்த எக்ஸசைஸை நான் கொடுக்க வேண்டும். இந்த எக்ஸசைஸ் ஊடாக நான் லூப் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு ரோ கொடுக்க முடியும். ரோவில் சில்ட்ரன் விதத்தில் நாம் முதலில் இதன் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை உருவாக்குவோம். நாம் இதை சேவ் செய்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை உருவாக்க வேண்டும். நான் இங்கு முதலில் இவற்றை கொடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போது உங்களுக்கு நன்றாக புரியும். நான் முதலில் நமது ஐக்கனை கொடுக்க வேண்டும். கன்ஸ்ட் ஐக்கன். ஐக்கன் விதத்தில் இந்த ஐக்கன் என நான் கூறுவது டொட்டை ஆகும். இங்கு சர்க்கிள் என ஐக்கன் ஒன்று உள்ளது. நான் ஐக்கனுக்கு ஒரு சைஸ் கொடுக்கின்றேன். சைஸ் 8. அடுத்து கன்ஸ்ட் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று நம்மிடம் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு இப்போது காட்ட முடியும். உங்களுக்கு இங்கு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கு டிஸ்ப்ளே செய்ய முடியும். அதனால் இங்கு கன்ஸ்டன்டாக இருக்க முடியாது. நான் இதை கொடுத்து சேவ் செய்து கொண்டால் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். இவ்வாறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளது. எந்த இஷ்யூவும் இல்லை. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்கிறேன், இதை எக்ஸ்பேண்டட் விஜெட் ஒன்றில் ரேப் செய்யுங்கள். திடீரென உங்களுக்கு இங்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இடம் இல்லை என்றால் எரர் வரும். இங்கு எக்ஸ்பேண்டட் விஜெட்டில் இதை ரேப் செய்யுங்கள். இங்கு கமாவை கொடுத்து சேவ் செய்யுங்கள். நாம் இங்கு மேலே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். வித் 8 ஆக கொடுப்போம். இப்போது நான் இதற்கு உள்ளே சென்ற பிறகு நீங்கள் காணலாம், இந்த விடயங்கள் அழகாக இருக்கின்றது. எக்ஸ்பேண்டட் விஜெட்டில் தான் இவை அழகாக இருக்கிறது. இப்போது நீங்கள் காணலாம், இந்த பட்டன் மற்றும் இந்த ஐட்டமானது ஒரே லெவலில் இல்லை. அதை உங்களுக்கு உருவாக்க முடியும். இங்கு நாம் கன்ஸ்டன்ட் கொடுப்போம். இந்த ரோவில் இந்த கிராஸ் ஆக்சிஸ் ஊடாகத்தான் சென்டர் செய்ய வேண்டும். அதனால்
நமக்கு cross axis அலைன்மெண்ட்டை சென்டராக உருவாக்க முடியும். இப்போது நீங்கள் காணலாம் ஒரே லெவலில் இவை டிஸ்ப்ளே ஆகிறது. இப்போது நாம் மெயின் டீட்டெயில்ஸை கொடுத்து முடித்து விட்டோம். நான் முதலில் மினிட்ஸையும் கொடுக்கின்றேன். நீங்கள் காணலாம் யூஐக்கு சென்ற பிறகு டியூரேஷனையும் கொடுக்க வேண்டும். இவ்வாறு டியூரேஷனையும் நாம் கொடுப்போம். நாம் நமது ரோவுக்கு வெளியே வர வேண்டும். அதாவது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸுக்கு பிறகு இங்கு ஒரு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை காப்பி செய்து வந்து இங்கு பேஸ்ட் செய்வோம். இப்போது நமக்கு ஒரு ரோவுக்கு உள்ளே நமது டியூரேஷனை கொடுக்க வேண்டும். நாம் ஒரு ரோ விட்ஜெட்டை உருவாக்குவோம். ரோவின் உள்ளே சில்ட்ரனை கொடுக்க முடியும். முதலாவது சில்ட்ரனாக முதலில் கிளாக் ஐக்கனை கொடுப்போம். கன்ஸ்ட் ஐக்கன்ஸ் டாட் டைமர் என்ற ஐக்கனை கொடுப்போம். இதன் கலரை மாற்ற முடியும். நாம் அப் கலர்ஸில் பிரைமரி கிரே கலரை கொடுப்போம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸில் டியூரேஷன் மினிட்ஸில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் வேணும். நாம் ஒரு சைஸ்ட் பாக்ஸையும் கொடுப்போம். நாம் கொடுத்த சைஸ்ட் பாக்ஸை இங்கு காப்பி செய்வோம். இப்போது நான் இதற்குள்ளே செல்கிறேன். சரி, நீங்கள் காணலாம் இது அழகாக உள்ளது. இங்கு பிரைமரி கிரீன் உள்ளது. இங்கு பிரைமரி கிரே தான் எனக்கு வேண்டும். நமக்கு தேவையான மெயின் விடயங்களை உருவாக்கி முடித்து விட்டோம். இப்போது எனக்கு எனது URLஐ டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நான் முதலில் அதற்கு UIஐ உருவாக்கி கொள்கின்றேன். URLஐ டிஸ்ப்ளே செய்து URLஐ லான்ச் செய்ய வேண்டும். நான் முதலில் ஒரு எலிவேட்டட் பட்டனை கொடுக்கிறேன். அதற்கு ஆன் பிரஸ்ட் என்பதை நான் இப்போது எம்டியாக வைக்கின்றேன். சைல்ட் விதத்தில் ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட்டை கொடுப்போம். இங்கு நமக்கு வியூ டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என கொடுக்க முடியும். இப்போது நான் இந்த பட்டனை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். இதை சேவ் செய்து கொமாஸ் கொடுத்து பிரித்து கொண்டால் உங்களுக்கு நன்றாக பார்த்து கொள்ள முடியும். இதற்கு நான் ஸ்டைலிங் கொடுக்கின்றேன். ஃபாண்ட் சைஸ், கலர் போன்ற விடயங்களை மாற்றிக்கொண்டேன். உங்களுக்கு இதை கன்ஸ்டன்டாக கொடுக்க முடியும். இப்போது ஆன் பிரஸ்டுக்கு முன் நான் இதை கொஞ்சம் ஸ்டைல் செய்கிறேன். ஒரு பட்டன் ஸ்டைலாக ஸ்டைல் செய்ய முடியும். நாம் முதலில் பேக்ரவுண்ட் கலரை கொடுப்போம். உங்களுக்கு இங்கு widget state property dot all என்பதில் செல்ல முடியும். இங்கு வேல்யூவை கொடுப்பதற்கு முன்பு நாம் வேல்யூ என்னவென்று கூற வேண்டும். நாம் கலரை தான் கொடுப்போம். உங்களுக்கு அப் கலர்ஸுக்கு வந்து பிரைமரி கிரீன் போல கொடுக்கின்றேன். நாம் இப்போது பேக்ரவுண்ட் கலரை செட் செய்தோம். உங்களுக்கு பார்க்க முடியும். நாம் இதற்கு உள்ளே சென்ற பிறகு பேக்ரவுண்ட் கலர் அழகாக ஆட் ஆகி இருக்கின்றது. இப்போது நமக்கு இங்கு உள்ள URLஐ லான்ச் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸில் இவ்வாறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் URL உள்ளது. இப்போது நான் இந்த ஆப்பில் இருந்து இந்த URLஐ லான்ச் செய்ய வேண்டும். இப்போது அந்த விடயத்தை நாம் எவ்வாறு செய்கிறோம் என பார்ப்போம். நமது அப்ளிகேஷனில் இருந்து URLஐ லான்ச் செய்ய வேண்டும். இதற்கு Flutter URL Launcher என ஒரு பேக்கேஜ் இருக்கிறது.
இந்த பேக்கேஜ் தான் உங்களுக்கு தேவை. எனவே உங்களுக்கு இந்த URL லான்ச்சர் என்ற பேக்கேஜை இன்ஸ்டால் செய்ய முடியும். எனவே நாம் இந்த விடயங்களை முன்பு செய்துவிட்டோம். இதை இன்ஸ்டால் செய்து இவ்வாறு பப்ஸ்பெக்கு வந்து பப்ஸ்பெக்கில் இது சரியாக இருக்கிறதா என பாருங்கள். இப்போது நாம் இதை எவ்வாறு லான்ச் செய்வது என பார்ப்போம். நாம் பேக்கேஜை யூஸ் செய்வதால் இது அவ்வளவு கடினமான விடயம் இல்லை. நாம் இங்கு மேலே வந்து அதற்கு ஒரு மெத்தடை டிஃபைன் செய்வோம். இந்த URL-ஐ லான்ச் செய்யவும் நான் இதை ஃபியூச்சர் விதத்தில் தான் டிஃபைன் செய்ய வேண்டும். ஃபியூச்சர் மெத்தட் விதத்தில் ஃபியூச்சர் ஒயிட் டைப் செய்து லான்ச் URL என கொடுப்போம். நான் இதை பிரைவேட் வேரியபிள் விதத்தில் கொடுக்கின்றேன். நான் இதற்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிங் URL-ஐ பாஸ் செய்ய வேண்டும். ஃபியூச்சராக இருப்பதால் இந்த மெத்தடை அசிங்க்ரோனஸ் விதத்தில் நான் டிஃபைன் செய்கிறேன். முதலில் பாஸ் செய்யும் URL-ஐ நாம் URI-ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ஃபைனல் URI சமன் இதில் URI.pass என ஒரு மெத்தட் இருக்கிறது. இந்த விடயங்கள் எவ்வாறு நடக்கிறது என உங்களுக்கு தெரியும். நாம் பாஸ் செய்யும் URL-ஐ முதலில் URI-ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும். பிறகு உங்களுக்கு இந்த URL வேலை செய்கிறதா என பார்க்க முடியும். இங்கு கேன் லான்ச் மெத்தடில் நமக்கு அதை பார்க்க முடியும். நமக்கு URL லான்ச்சர் என்ற பேக்கேஜில் இருந்து தான் இது வருகிறது. இதற்கு நாம் உருவாக்கிய URI-ஐ பாஸ் செய்ய வேண்டும். இங்கு நாம் உருவாக்கிய URI-ஐ சக்சஸ்ஃபுல்லி லான்ச் செய்ய முடியுமா எனத்தான் பார்ப்போம். லான்ச் செய்ய முடியும் என்றால் உங்களுக்கு இங்கு லான்ச் URL என்ற மெத்தடுக்கு நாம் உருவாக்கிய URI-ஐ பாஸ் செய்ய முடியும். சரி, இந்த URL-ஐ நாம் பாஸ் செய்து கொண்டோம் அல்லது கிரியேட் செய்த URI வேலிட் என்றால் தான் நாம் இங்கு லான்ச் செய்கிறோம். வேலிட் இல்லாத சந்தர்ப்பத்தில் நான் இங்கு ஒரு எரரை த்ரோ செய்கிறேன். எல்ஸ் த்ரோ டைப் செய்து நான் ஒரு எரரை த்ரோ செய்கிறேன். நாம் could not launch என கொடுப்போம். நாம் இங்கு ஒரு URL-ஐ கொடுப்போம். சரி, எனவே இந்த மெத்தடை மட்டும்தான் நமக்கு டிஃபைன் செய்ய வேண்டும். எனவே இங்கு நடப்பது என்னவென்றால், முதலில் நாம் பாஸ் செய்யும் URL உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்த URL நான் பாஸ் செய்து இதை URI டைப்பாக கன்வெர்ட் செய்கிறேன். இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்கள் காணலாம், இவ்வாறு கன்வெர்ட் செய்வதுதான் இங்கு நடக்கிறது. அடுத்து இதை கன்வெர்ட் செய்த பிறகு இந்த URL-ஐ இங்கு நமக்கு பார்க்க முடியும். இங்கு பாருங்கள், checks whether the specified URL can be handled by some app installed on the device. சரி, இங்கு நடப்பது என்னவென்றால், நமது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்து நினைத்து பாருங்கள். நாம் சாதாரணமாக இந்த எமுலேட்டரில் அந்த URL ஆனது கூகுள் குரோமில் இருந்து தானே லான்ச் ஆகிறது, ஏதாவது பிரவுசர் ஒன்றின் ஊடாக. இவ்வாறு உங்களுடைய பிரவுசர் இருக்கிறதா என பாருங்கள். இங்கு கூகுள் குரோமாக இருக்கலாம், எட்ஜாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரவுசர் இருக்கிறதா என பாருங்கள். அந்த பிரவுசர் ஊடாகத்தான் இந்த URL லான்ச் ஆகிறது. அதன் பிறகு இந்த கேன் லான்ச் URL என்ற மெத்தடில், அதாவது உங்களுடைய எமுலேட்டர் அல்லது நீங்கள் ஸ்பெசிஃபை செய்யும் டிவைஸ் உங்களுடைய பிசிக்கல் டிவைஸில் என்றால் பிரவுசர் ஒன்று இருக்க வேண்டும். பிரவுஸ் இருக்கிறதா என பாருங்கள். இவ்வாறு இருந்தால் நீங்கள் இங்கு URL-ஐ லான்ச் செய்வீர்கள். அல்லது நான் இவ்வாறு ஒரு எரரை ரிட்டர்ன் செய்கிறேன். சரி, இப்போது உங்களுக்கு இந்த மெத்தடை நமது எலிவேட்டட் பட்டனுக்குள்ளே நாம் கால் செய்ய முடியும். சரி, உங்களுக்கு கீழே வர முடியும். நாம் எலிவேட்டட் பட்டனுக்கு செல்வோம். உங்களுக்கு நினைவிருக்கும், இவ்வாறு ஒரு ஒன்பிரஸ்ட் இருக்கிறது. நாம் ஃபியூச்சர் மெத்தட் என்பதால் இதையும் அசிங்க்ரோனஸ் ஆக குறிக்க வேண்டும். இது அவைட் ஆகும். லான்ச் URL நான் இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் URL உள்ளது, அதை பாஸ் செய்ய வேண்டும். எனவே அந்த விடயங்களைத்தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன், அதை செய்து நீங்கள் எமுலேட்டரை ஸ்டாப் செய்யுங்கள். ஸ்டாப் செய்து கொண்டு மீண்டும் ரன் செய்யுங்கள். ஏனெனில் நான் இங்கு புதிய பேக்கேஜ் ஒன்றை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். மீண்டும் ரன் வித்தவுட் டீபகிங் என்பதை கொடுக்கவும். சரி,
இப்போது எனது அப்ளிகேஷன் ஆனது ரன் ஆகி இருக்கின்றது. நாம் பார்ப்போம். இந்த டேட்டா சரியாக காட்டுகிறது. நீங்கள் காணலாம், பட்டன் காட்டுகிறது. நாம் இதன் மேலே கிளிக் செய்த பிறகு நமது குரோமில் இந்த டீட்டெயில்ஸ் ஆனது லான்ச் ஆகிறது. உங்களுக்கு பார்க்க முடியும். எனவே நான் இங்கு இப்போது உங்களுக்கு நினைவிருக்கும் நமது ஜிட்ஹப் லிங்கை இங்கு கொடுத்திருக்கிறேன். நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடருக்கு வந்தால் உங்களுக்கு தெரிகிறது நமது ஜிட்ஹப் லிங்கை தான் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த எல்லா டீட்டெயில்ஸிலும் ஒரே லிங்க் தான் இருக்கிறது. எனவே இந்த லிங்க்ஸை மாற்றி விருப்பமான URLஸை லான்ச் செய்ய முடியும். எனவே நீங்கள் காணலாம், இப்போது நாம் நமது அப்ளிகேஷனில் குரோமில் தான் இந்த விடயங்களை லான்ச் செய்து இருக்கின்றோம். இவை அனைத்தும் இங்கு வேலை செய்கிறது. எனவே இதை கிளிக் செய்து கொண்டு உங்களுக்கு இந்த லைவுக்கு உள்ளே செல்ல முடியும். இவ்வாறு எந்த விடயம் என்றாலும் நார்மல் ப்ரௌசரில் வேலை செய்யும் விதத்திலேயே வேலை செய்கிறது. URL லான்ச் எவ்வாறு வேலை செய்கிறது என இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். எனவே இது வேலை செய்யவில்லை என்றால் இந்த எமுலேட்டரை ஸ்டாப் செய்து மீண்டும் ரீஸ்டார்ட் செய்யுமாறு நான் ஹைலி ரெக்கமெண்ட் செய்கிறேன். அப்போது எந்த இஷ்யூவும் இல்லாமல் அது கண்டிப்பாக ரன் ஆகும். சரி, இப்போது நீங்கள் காணலாம், நான் இங்கு URL லான்ச்சர் என்ற பேக்கேஜுக்கு வந்திருக்கிறேன். இங்கு சில URL லான்ச் மூலம் இந்த URL-ஐ லான்ச் செய்ய மட்டுமல்ல, மேலும் பல விடயங்களை செய்ய முடியும். நமக்கு கால் செய்ய முடியும், பல்வேறு URLs-ஐ லான்ச் செய்ய முடியும். அதாவது ஏதாவது சரியான ஒரு எண்ணை கொடுத்து இந்த எண்ணுக்கு உங்கள் நேரடியாக டயல் பேடை லான்ச் செய்ய வேண்டும் என்றால் அதையும் நமக்கு இதன் மூலம் செய்ய முடியும். எனவே அந்த போன்ற விடயங்களை செய்யும் போது உங்களுக்கு தெரிகிறது இங்கு ஸ்கீமா உள்ளது. இங்கு ஆண்ட்ராய்டு என்றால் நமக்கு மேனிஃபெஸ்டை மற்றும் மாற்ற வேண்டும், மற்றும் இங்கு iOS என்றால் நமக்கு லிஸ்ட் ஃபைலை மாற்ற வேண்டும். எவ்வாறு செய்வது என நான் கற்றுத்தருகிறேன். நீங்கள் காணலாம், iOS என்றால் நமக்கு மேலதிக விடயங்கள் ஏதாவது இந்த URL நார்மல் லான்ச்சை செய்ய உங்களுக்கு இந்த விடயங்கள் தேவையில்லை. iOS என்றால் இங்கு உள்ளதை உங்களுடைய info.plist-க்கு கொடுக்க வேண்டும். எனவே உங்களுக்கு இந்த info.plist ஃபைலை உங்கள் கோடுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் இவற்றை அனைத்தையும் க்ளோஸ் செய்கிறேன். உங்களுக்கு Ctrl+P-ஐ கொடுக்க முடியும். அப்போது உங்களுக்கு சர்ச் செய்ய முடியும் info.plist. நீங்கள் காணலாம், இவ்வாறு iOS ரன்னரில் தான் நமக்கு செட்டப் செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம், info.plist-க்கு வந்த பிறகு இவ்வாறு இந்த கீயை தான் கொடுக்க வேண்டும். கீ மற்றும் இந்த அரேயை கொடுக்க வேண்டும். இந்த கீ மற்றும் அரேயை நமக்கு இவ்வாறு கொடுக்க முடியும். நமக்கு இதை காப்பி செய்து நாம் இங்கு கீழே வந்து இதற்கு கீழே நான் இவ்வாறு பேஸ்ட் செய்கிறேன். கண்டிப்பாக இதற்கு கீழே நீங்கள் காணலாம் கீ மற்றும் அரே ஒன்று இருக்கிறது. எனவே இதை கொடுக்கும் இடத்தில் எந்த குழப்பமும் வராது. இந்த டிக்ட் என்பதன் உள்ளே எவ்வாறு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். நீங்கள் காணலாம், இது சாதாரணமாக HTML டேக் போல இருக்கிறது. அதை இவ்வாறு கொடுக்கவும். நாம் iOS என்றால் plist-ஐ மாற்றுவோம், info.plist ஃபைல். ஆண்ட்ராய்டு என்றால் நீங்கள் கண்டிப்பாக Android manifest.xml ஃபைலில் இந்த கன்ஃபிகரேஷன்ஸை கொடுக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு இங்கு Ctrl+P manifest என சர்ச் செய்ய முடியும். உங்களுக்கு இங்கு source-இன் உள்ள காணப்படும் மெயினின் உள்ள manifest தான் தேவை. எனவே பாருங்கள், இதுவும் HTML போலவே இருக்கிறது. நிறைய HTML டேக் உள்ளன. நீங்கள் காணலாம், இங்கு queries, intent and action என்ற இவை அனைத்தையும் காப்பி செய்ய முடியும். இங்கிருந்து காப்பி செய்யுங்கள். நீங்கள் காணலாம், இங்கு manifest உள்ளே queries, intent and actions தான் இருக்கிறது. நான் காப்பி செய்ததை இங்கு பேஸ்ட் செய்கிறேன். எனவே இதன் இன்டென்டேஷன்ஸை இங்கு நீங்கள் நார்மலி உருவாக்க வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு இன்டென்டேஷன்ஸை உருவாக்க முடியும் என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உங்களுக்கு இவற்றை சரியான இடங்களில் இன்டென்ட் செய்ய முடியும். உங்களுக்கு இதை மறுபடியும் இன்டென்ட் செய்ய முடியும். கமெண்ட்ஸையும் நாம் இன்டென்ட் செய்வோம். சரி,
இவ்வாறு செய்து மீண்டும் உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்டாப் செய்யுங்கள். ஸ்டாப் செய்து மீண்டும் உங்களுக்கு ரன் செய்ய முடியும். இந்த கன்ஃபிகரேஷன்ஸை மாற்றிய பிறகு மீண்டும் நீங்கள் ரன் செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம் XML ஃபைல் உள்ளே இருந்து இதை ரன் செய்ய முடியாது. நாம் டாட் ஃபைல் ஒன்றின் உள்ளே செல்ல வேண்டும். நாம் இனிவரும் நாட்களில் நாம் ஃபயர்பேஸ் போல செட்டப் செய்யும் போது Android Manifest XML உடன் பல வேலைகளை செய்வோம். உங்களுக்கு இதை பார்க்க முடியும். உங்களுடைய ஆப்பில் சாஸில் மெயினில் தான் இருக்கிறது. உங்களுக்கு ஆப் ஊடாக சென்றால் சாஸ் ஃபோல்டரின் உள்ளே மெயின் உள்ளே தான் இந்த Android Manifest இருக்கிறது. எனவே நாம் பெரும்பாலும் இந்த Manifest ஃபைலில் தான் பெர்மிஷன்ஸ் போல கொடுப்பதாக இருந்தால் ஆண்ட்ராய்டுக்கு ஏதாவது இருக்குமானால் நமக்கு இதை உருவாக்க முடியும். எனவே இந்த கமெண்ட்டை பார்த்தால் இங்கு இந்த Manifest ஃபைலில் என்ன நடக்கிறது அல்லது இந்த கோடில் என்ன நடக்கிறது என நீங்கள் காணலாம். If your app checks for SMS support, நீங்கள் இதனூடாகத்தான் அதை செய்கிறீர்கள். எனவே இவை இப்போதே நமக்கு தேவையில்லை. நமக்கு நார்மலி இதனூடாக செய்ய முடியும். நீங்கள் கால் சப்போர்ட் மற்றும் SMS சப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்கிறீர்கள் என்றால் மட்டுமே இந்த விடயங்களை கொடுக்க வேண்டும். நமக்கு நார்மலி URL ஒன்றை லான்ச் செய்து இது தேவையில்லை. நாம் மீண்டும் இங்கு வந்தால் நீங்கள் காணலாம் இங்கு API level 30 or higher ஆக இருக்க வேண்டும். இந்த விடயங்களை யூஸ் செய்யுங்கள். அதாவது Android 11க்கு அல்லது அதற்கு மேல் செல்ல வேண்டும். அது எந்த இஷ்யூவும் இல்லை. நாம் முன்பு இன்ஸ்டால் செய்தது Android ஆகும். எனவே இந்த விடயங்களை செய்யும் விதம் டாக்குமெண்டேஷனில் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தேவை என்றால் ஒரு கமெண்ட் கொடுக்கவும். நான் இந்த விடயங்களை தனியாக சொல்லித் தருகிறேன். எனவே இது மிகவும் கடினமானது இல்லை. நார்மலி இதை வாசித்தால் உங்களுக்கு செய்ய முடியும். நமக்கு இப்போது நார்மலி நம்மிடம் உள்ள இந்த URL-ஐ லான்ச் செய்ய வேண்டும். நாம் மீண்டும் அந்த பேஜுக்கு வந்தால் இந்த Android ஃபோல்டர்ஸுக்கு செல்லும் போது அல்லது ஏனைய விடயங்களை ஓப்பன் செய்து கொண்டு செல்லும் போது அவற்றை மாற்ற வேண்டாம். அப்போது உங்களுக்கு எரர்ஸ் வரும். அப்போது Android ஃபோல்டரை delete செய்து மீண்டும் ப்ரொஜெக்டை ரீபில்ட் செய்ய வேண்டும். எனவே அந்த விடயங்களை மாற்ற வேண்டாம். அப்போது உங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும். நமக்கு நார்மலி URL ஒன்றை லான்ச் செய்வதே நமது தேவையாக இருந்தது. URL ஒன்றை லான்ச் செய்ய எந்த பெர்மிஷன்ஸும் தேவையில்லை. நமக்கு ப்ரௌசர் ஒன்று இருக்கிறதா என செக் செய்து இதை லான்ச் செய்ய மட்டுமே உள்ளது. இப்போது நான் நினைக்கின்றேன் எவ்வாறு நமது அப்ளிகேஷனில் URL ஒன்றை லான்ச் செய்கிறோம் என உங்களுக்கு நல்ல நாலேஜ் வர வேண்டும். நீங்கள் காணலாம் நாம் அப்ளிகேஷன்ஸுக்கு சென்றால் நாம் ஓப்பன் செய்து டீபக் கன்சோலை பார்ப்போம். நீங்கள் காணலாம் நான் ரன் செய்யவில்லை. நான் இதை மீண்டும் ரன் செய்கிறேன். நீங்கள் காணலாம் எந்த இஷ்யூவும் இல்லாமல் நமது அப்ளிகேஷனானது லான்ச் ஆகி இருக்கிறது. உங்களுக்கு இதை இப்போது டெஸ்ட் செய்ய முடியும். எந்த இஷ்யூ இல்லாமல் இது லான்ச் ஆகிறது. உங்களுக்கு இங்கு நாம் லான்ச் செய்வது காட்டும். பிறகு நாம் இதை க்ளோஸ் செய்தால் மீண்டும் நமது அப்ளிகேஷனுக்கு செல்ல முடியும். சரி, எந்த இஷ்யூவும் இல்லாமல் இவை அனைத்தும் வேலை செய்கிறது. நாம் மார்னிங் ரோவுக்கு சென்ற பிறகு நீங்கள் காணலாம் இவை அனைத்தும் வேலை செய்கிறது. எனவே ஒரே லிங்க் தான் ஓப்பன் ஆகிறது. உங்களுக்கு இங்கு லிங்க்ஸை டைனமிக்கலி மாறும் விதத்தில் உங்களுக்கு விருப்பமான லிங்க்ஸை கொடுக்க முடியும். அதற்கு எந்த இஷ்யூவும் இல்லை. எனவே இந்த விடயத்தை எவ்வாறு செய்வது என்பதை இந்த செக்ஷனில் எனக்கு சொல்லித்தர வேண்டி இருந்தது. நமது Flutter அப்ளிகேஷனில் நம்மிடம் உள்ள URL ஒன்று எவ்வாறு லான்ச் செய்வது என இப்போது நமக்கு தெரியும். நாம் சர்ச் செய்யும் queryக்கு ஏற்ப queryக்கு பொருத்தமான டேட்டாவை எவ்வாறு டிஸ்ப்ளே செய்வது மற்றும் நாம் queryயை கிளியர் செய்யும் போது அதற்கு மேட்சாகும் டேட்டாவை நாம் எவ்வாறு டிஸ்ப்ளே செய்வது மற்றும் queryயானது முழுமையாக கிளியர் ஆன பிறகு அதற்கு தொடர்புடைய டேட்டாவை எவ்வாறு சரியாக டிஸ்ப்ளே செய்வது என பார்த்தோம். எனவே இதோ இவ்வாறு தான் சாதாரணமாக சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்வது அல்லது சர்ச் ஒன்று வேலை செய்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நாம் நமது லோக்கலி உள்ள டேட்டாவை தான் பயன்படுத்துவோம். நமது அப்ளிகேஷனில் எங்காவது நெட்வொர்க் ரிக்வெஸ்ட் ஒன்று சரி, எங்காவது டேட்டாபேஸ் ஒன்று சரி டேட்டா ஃபெச் செய்யவில்லை. அப்போது இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதத்தில் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது. எனவே அது மிகவும் மாறுபடுவதில்லை.
நாம் டேட்டாவை ஃபெச் செய்து விடயங்களை செய்யும் விதம்தான் சற்று மாறுபாடும். எனவே உங்களுக்கு இப்போது ரியல் டைம் புரியும். நாம் ஃபில்டர் செய்து கொண்ட டேட்டாவை நமது யூசருக்கு பார்க்க முடியும். நமது அப்ளிகேஷனில் நாம் மெடிடேஷன் ஒன்றை செலக்ட் செய்த பிறகு இந்த மெடிடேஷனுக்கு தொடர்புடைய யூடியூப் பிளேயர் ஒன்றை தனியாக உருவாக்க முடியும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் யூடியூப் பிளேயரை உருவாக்க தேவையான பேக்கேஜையும் இன்ஸ்டால் செய்தோம். அப்படியானால் நாம் அடுத்த பாட்டில் எவ்வாறு இந்த மெடிடேஷனுக்கு தொடர்புடைய இங்கு பாட்டம் ஷீட்டை நாம் உருவாக்கி கொண்டு இந்த விடயங்களை நாம் எவ்வாறு சரியாக செட்டப் செய்வது என பார்ப்போம்.